கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தாவிக்காவோட பட்ஜெட் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நம்ம தளபதி அவர்கள் வந்து நம்ம வில்சன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அதுலேயும் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கிட்டுன்னு ஆடி போயிட்டாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி அவர்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களை பற்றி ரொம்ப கொச்சையாக கீழ்த்தனமாக பேசி நிறைய இடத்துல போய் மிதி வாங்கிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி வாங்கியிருக்காரு. ஏன்னா வந்து ஒரு பெத்த மகனா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு மகனா வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் நம்ம தளபதி அவர்களை பற்றி இவர் இப்போ பேசுனது அப்படின்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்னத்தான் வந்து நான் தப்பாக பேசலை, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் பேசினேன், இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் கூட தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து புருடா விட்டாலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வேலைக்கு ஆகாது. இவரை பற்றின முழு விவரம், முழு அர்த்தங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போன்ட்டு கிடையாது, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியும் திமுகவை பற்றி. ஸோ திமுக பண்ணிருந்த செயல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தனமான செயல். ஸோ தளபதி அவர்கள் மேலே தப்பு இருந்தால் சொல்லியிருக்கலாம். அவர் ஏதாச்சும் இப்போ அவரோட அரசாங்கத்தில் வந்து ஏதாச்சும் குறை இருந்ததை கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு அவரை வந்து எதிர்முனையாக அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். பட் அதுக்கெல்லாம் வந்து தளபதி அவர்கள் ஆடவும் மாட்டார், ரசிக்கவும் மாட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வேற லெவலான ஒரு திட்டத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஏஐயில் கவர்மெண்ட் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இலவச மடிக்கணினியாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் திட்டமாக இருக்கட்டும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசுமாடுகள் வளர்க்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், அண்ணன் சீதனம், அது மட்டும் இல்லாமல் தாய் மாமனோட சீர்வரிசை அப்படின்ற மாதிரி இவ்வளோ விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி அவர்கள் அதுக்கு பயங்கரமாக வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டை இன்னும் வருவாய் நிதியில் மேலே கொண்டு போகணும் அப்படின்ட்டுருக்காக ஏஐ தொழில்நுட்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளான் வச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க கிடையாது. அவர் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தார். பட் இதை பற்றிலாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பெரிய அளவில் இப்போ எஃபர்ட் போட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்க வைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை கொண்டு போக போகிறாரு நம்ம தாவேகா தலைவரான தளபதி விஜய் அவர்கள். அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வேற லெவலான சம்பவமாக இருக்குது. ஸோ 75 வருட அந்த ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா ஆட்டம் காலம் வச்சுட்டாரு நம்ம தளபதி அவர்கள் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. சினிமா சம்மந்தப்பட்ட அண்ட் பாலிடிக்ஸ் ரிலேட்டடான நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.